ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் உள்ள மாருதி சுசுக்கி நெக்ஸாக்கு வந்திருக்கோம். என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசுக்கியோட ஃப்ராங்க்ஸ் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங் சார். உங்கள் பேர் என்ன சார்? என் நேம் ஷாஜகான் சார். ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ராங்க்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே சார். ஃப்ராங்க்ஸை பொறுத்தவரை எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க சார்? 2 இயர்ஸ் ஆகுது சார். செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் சார். ஏரோ டைனமிக் டிசைன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் 2 lakh யூனிட் வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக் நல்ல ரிவ்யூ. சரி, இந்த வண்டியோட நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க சார்? ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் வந்துடும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் டைப் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பி. உங்களுக்கு கஸ்டமருக்கு கன்வீனியண்ட்டாக உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து 6-way அட்ஜஸ்டபுள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்லைன் பொசிஷன் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 inch ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இதில் வந்து ஆர்கெம்எஸ் டெக்னாலஜி இருக்கனால சவுண்டு வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் வெண்ட் ஏசி வந்துடும். ஓவரால் 360 டாப் அண்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 360 வந்துடும். வைப்பர் அண்ட் வாஷர் வந்துடும். ஃப்ராங்க்ஸை பொறுத்தவரையில் எத்தனை வேரியன்ட்ஸ் வருது சார்? 1 liter டர்போ பூஸ்டர் ஜெட் இன்ஜின் இருக்குது. 1200 cc இருக்குது. அதில் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் வந்துடும். சிக்மா, டெல்டா, டெல்டா ப்ளஸ்ஸு, டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல்னு. இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது? உங்களுக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டீல் வீல் வரும் பேஸ் வேரியண்ட்டில். ஓகே. டெல்டா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா எல்இடி அலாய் வீல் அந்த மாதிரி வரும். இன்ஃபோடைன்மெண்ட் சிக்மாவில் பேஸ் வேரியண்ட்டில் வராது. உங்களுக்கு டெல்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7 inch மியூசிக் பிளேயர் வந்துடும் இன்ஃபோடைன்மெண்ட் பொறுத்தவரைக்கும். ஓகே ஓகே. டயர்ஸை பொறுத்தவரையில் வந்து லோயர் எண்டுக்கும் டாப் எண்டுக்கும் டயர்ஸில் எதுவும் சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? சைஸ் மாறாது சார். எல்லா வேரியண்ட்டுக்குமே சேம் சைஸ் தான். உங்களுக்கு டெல்டா வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் வித் கேப் வரும். டெல்டா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெயிண்டட் அலாய் வீல் வந்துடும். டாப் அண்ட் ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா மிஷின் கட் அலாய் வீல் வந்துடும். கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் வந்து எத்தனை டைப் ஆஃப் கியர் பாக்ஸஸ் வந்து வருது கிடைக்குது? கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி வரும் சார். ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 cc வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா ஆல்ஃபானுங்கிறது 1 liter டர்போ பூஸ்டர் ஜெட் இன்ஜினில் ஏடி வந்துடும். அது வந்து லோ வேரியண்ட் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன வருது? டாப் மாடலோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வருது? சார் லோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 920 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸு. டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1630 வரைக்கும் இருக்குது. டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 degree கேமரா, 16 inch மிஷின் கட் அலாய் வீல் வந்துடும். ஹெட் அப் டிஸ்பிளே வந்துடும். 9 inch இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். டாப் அண்ட் ஆல்ஃபாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வரும். எல்இடி பார்த்தீங்கன்னா மல்டி ரிஃப்ளெக்டர் லேம்ப் வரும். இது வந்து டெல்டா ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேஸ் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலஜன், சிக்மா டெல்டாவுக்கு ஹாலஜன் ஹெட்லாம் வரும். பிரேக்ஸை பொறுத்தவரையில் பிரேக் எந்த மாதிரி பிரேக்லாம் கிடைக்குது? பிரேக் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இபிடி வந்துடும். இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் வரும், ரியரில் வந்து ட்ரம் வரும். இன்ஜின் டைப்பில் வந்து பெட்ரோல் மட்டும் தான் வருதா இல்லை சிஎன்ஜி வருதா? சிஎன்ஜி வருது சார். 2 வேரியண்ட் வரும். பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா, அடுத்து டெல்டா, இந்த 2 வேரியண்ட் வரும். ஓகே ஓகே. அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 சார். நம்ம இந்தியன் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த சேஸ் தட்டாத அளவுக்கு இருக்கும். எந்த ரோடு கண்டிஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சேஸஸ் இடிக்காது. 180ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். பூட் ஸ்பேஸ் வந்து என்ன கிடைக்குது இதில்? பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 308 liters சார். உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி நார்மலாக லாங் போனாலும் நல்ல லக்கேஜ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு வருது. இது வந்து எந்தெந்த வேரியண்ட்டில் வருது? அது போக அது எதுக்காக அது கொடுத்துருக்காங்க? சார் ஸ்மார்ட் ஹைப்ரிட்னுங்கிறது 1 liter டர்போ பூஸ்டர் இன்ஜினில் எல்லா வேரியண்ட்லேயுமே வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கோ டிரைவர் சீட்டு கீழே இருக்கும். உங்களுக்கு வந்து டார்க் எப்போ அதிகமாக தேவைப்படுது அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அதை அசிஸ்ட் பண்ணும். அது சப்போர்ட் பண்ணுறனால உங்களுக்கு இன்ஜின் லோட் கம்மியாகும். அதனால் உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சர்வீஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எத்தனை சர்வீஸ் ஃப்ரீலாம் வருது? சார் கம்பெனி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் சார். 1000 kilometer ஆர் 1 month, 5000 ஆர் 6 month, 10,000 ஆர் 1 year. இந்த 3 சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் வரும்.
அதுக்கப்புறம் வந்து மினிமமாக அதுக்கப்புறம் வர சார்ஜஸ்லாம் என்ன மாதிரி ஆகும், என்னென்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? சார் ஆவரேஜ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6,000 வரைக்கும் ஆகும் சார். அரௌண்ட் 10,000 கிலோமீட்டருக்கு ஒன் சர்வீஸ். அது எவ்வளோ வரும் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா அப்ராக்ஸாக மினிமம்? சார் 5 to 6,000 வரைக்கும் சார் ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஜென்ரல் சர்வீஸில் என்னென்னலாம் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுவாங்க? சார் ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்டர், இது மட்டும் பேசிக்காக உள்ளது. அப்புறம் கஸ்டமர் நீட் எதுவும் இருக்குன்னா அதை என்னன்னு செக் பண்ணுவாங்க. அதாவது செகண்ட் ரோவோட ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு 3 அடல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக உட்கார அளவுக்கு இருக்கும். லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் ஸ்மார்ட் கீயோட. இந்த காரை பொறுத்தவரையில் எத்தனை கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள்? சார் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ப்ளூ வந்துடும், ஓகே ஆர்டிக் ஒயிட், ஓகே ஸ்ப்ளெண்டட் சில்வர், ஓப்பல் அண்ட் ரெட், கிராண்டியர் கிரே. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனாக உங்களுக்கு Black வரும், மிட் நைட் Black வந்துடும், எர்த் அண்ட் ப்ரௌன் ஒரு அடிஷ்னல் கலர் வரும் சார். அந்த வண்டிக்கு வந்து மைலேஜை பொறுத்தவரை என்ன கிடைக்குது? சார் மைலேஜ் வந்து 1200 சிசிக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலுக்கு 21.79, ஓகே ஏஎம்டிக்கு பார்த்தீங்கன்னா 22.89 சர்டிஃபைடு மைலேஜ், ஏஆர்ஐ சர்டிஃபைடு. அப்போ வந்து டர்போ இன்ஜினுக்கு வந்து என்ன மைலேஜ் கிடைக்கும் சார்? டர்போவுக்கு மேனுவல் பார்த்தீங்கன்னா 21.5, ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 20.1. இந்த காரை பற்றின நிறைய தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.